சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திடீர்னு அடையாறு போகணுன்னு சொல்லியிருக்காரு. அடையாறு பாலத்தில் வரும்போது நிறுத்துப்பா, நான் கொஞ்சம் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, காரை நிறுத்திட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலே தடதடன்னு போய் அடையாறு பாலத்துலேருந்து குடிச்சிட்டாரு. உடனே அந்த டிரைவர் தெரியாமல் கையமையாமல் கத்தி, அப்போ தீயணைப்புத்துறை வந்து போட்டில் போய் 2 மணி நேரம் கழித்து எடுத்தாங்க பாடி. என்னுடைய பாசமிகு எதிரி ராஜன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் பிரசாத் லேபு தியேட்டரில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டோம். அவர் ரொம்ப அருவருக்கத்தக்க அளவில் பேசினார், நானும் அருவருக்கத்தக்க அளவில் பேசினேன். அவரும் டென்ஷனில் பேசினார், நானும் டென்ஷனில் பேசினேன். அதுக்கப்புறம் அவரை பற்றி தொடர்ந்து பேசினேன். அப்புறம் அவரே ஃபோனில் வந்து, ஏயா உன்னை எனக்கு தெரியாதா, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு, நீ ஏன் பேசினேன்னு. சரி, இனிமேல் நான் பேச மாட்டேன், நானும் அதுக்கப்புறம் பேச மாட்டேன்ட்டு. ஏதோ வீட்டில் சண்டையா இல்லாட்டி தனக்கு வசதியாக வீடு இல்லைன்னு நினச்சாரா தெரில, பாம்புர ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் போல் அவர் அங்கே தான் தங்கியிருந்தார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் ஆப்ரேஷன், இதய அறுவை சிகிச்சை நடந்துச்சு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து அது வந்து பேஸ் மேக்கர் வச்சாங்க, இதுக்கு பல லட்சம் செலவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவர் கடன் தொல்லையால் வந்து செத்துக்கிட்டாருனாங்க. அது பொய். இதுவரையில் மற்றவர்களுக்கு கேராஜன் கொடுத்துருக்காரு. அந்த கொடுத்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாயை ஆட்டை போட்டாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்து ஃபங்க்ஷனில் பேசும்போது கூட இந்த மாதிரி ஜனநாயகம் படம் வெளியாகலை, இதுக்கு அரசியல் சரி தான் காரணம், மத்திய அரசு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதாவது ஜனநாயகம் படம் வெளிவருக்கு ஆதரவாக பேசினார். அதனால் விசாரணை என்ன, தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, எந்த காரணமும் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு விட்டார், அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பைல்வான் ரங்கநாதன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஓகே சார், நேற்று வந்து தயாரிப்பாளர் கே ராஜன் சார் வந்து எதிர்பாராத விதமாக தற்கொலை செஞ்சு இறந்துட்டாங்க. ஸோ அதோட பின்னணி என்ன சார்? கே ராஜனை எத்தனை பேருக்கு நிறைய நாள் தெரியும்னு தெரியாது. அவர் ஒரு தயாரிப்பாளராக தெரியும், அவர் ஒரு இயக்குனராக தெரியும், அவர் ஒரு விநியோகஸ்தர் சங்க தலைவராக தான் இப்போ இருக்கவங்களுக்கு தெரியும். 1982 முதல்வர் புரட்சி தலைவர், அந்த சமயத்தில் தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல். நான் முதல்ல காக்கா தேக்கா வேட்பாளராக கே ராஜனை சந்தித்தேன். காக்கா தேக்கா வேட்பாளர்னா காந்தி காமராஜ் கட்சி, அதுக்கு குமரியனந்தன் தலைவர். குமரியனந்தன் அந்த சமயத்தில் அதிமுகவோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறார். குமரியனந்தன் கட்சி சார்பில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டவர் கே ராஜன். அவரோட நான் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு போகும்போது அவரை நல்லா தெரியும். அவர் ஒரு 500 ஓட்டில் தோத்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து காமராஜ் பெயரில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாருங்கிறது தெரியும். அது இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் தீவிரமானவர் ராஜன். என்னுடைய பாசமிகு எதிரி ராஜன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் பிரசாத் லேபு தியேட்டரில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டோம். அவர் ரொம்ப அருவருக்கத்தக்க அளவில் பேசினார், நானும் அருவருக்கத்தக்க அளவில் பேசினேன். அவரும் டென்ஷனில் பேசினார், நானும் டென்ஷனில் பேசினேன். அதுக்கப்புறம் அவரை பற்றி தொடர்ந்து பேசினேன். அவரே ஃபோனில் வந்து, ஏயா உன்னை எனக்கு தெரியாதா, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தார், நீ ஏன் பேசினேன்னு. சரி, இனிமேல் நான் பேச மாட்டேன், நானும் அதுக்கப்புறம் பேச மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் பல முறை நேரில் சந்தித்து பேசியிருக்கோம். அவர் ஒரு டென்ஷன் பார்ட்டி, உணர்ச்சி வசப்படுவர் என்பது எனக்கு எப்போவுமே தெரியும். அவர் இன்னொன்று என்னென்னா, ஓடுற பஸ்ஸில் அப்போல்லாம் வந்து
வீடியோ போடுவாங்க, புது படம் போட்டுருவாங்க. வீடியோ அந்த பஸ்ஸுகளை நிறுத்தி அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்தது. அது இல்லாமல் பாரிஸ் கார்னில் நிறைய திருட்டு வீடியோ சிடி, அப்போல்லாம் திருட்டு வீடியோ சிடி, அதை பூரா பிடிச்சி கமலஹாசன் படம் புதிய படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த திருட்டு விசிடியை எடுத்து போராட்டம் நடத்தினவர் ராஜன். ஆனால் கமலஹாசன் பாராட்டுவார்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சினிமாவுக்கு பல நன்மைகளை செய்தவர், போராளின்னே சொல்லலாம். அவர் வந்து ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசினாருனாலே இந்த கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற எல்லா நடிகர்களையும் வானொலியில் போட்டு வருன்னு வருத்துவார். வாடா படம் தான் பேசுவார். ஏன்னா அவர் வயசு 80க்கு மேலே, 85 வயசு. அதனால் சீனியர். அவர் முதல்ல நான் அவரை பார்த்தேன். ரெண்டாவது அவர் பிரம்மச்சாரியில் ஒரு படம் தயாரித்தார். அதான் அவர் தயாரித்த முதல் படம். அந்த முதல் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த படத்தை ரகு என்பவருடன் இணைந்து தயாரித்தார் கே. ராஜன். அந்த ரகுவும் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அதாவது லிபர்ட்டி தியேட்டருக்கு எதிர்த்தாப்புற லாட்ஜ் தான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ், ரகுவோட ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு. நாங்கள் நல்லா போவோம். அவர் இன்னும் ரங்கநாதன் எல்லாம் நல்லா பேசுவார் ரகு. அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் எடுத்தார், ஒரு 6-7 படங்கள் எடுத்தார். அதில் அவருக்கு லாபம் கொடுத்த படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் படத்தின் தயாரிப்பாளர் ராஜன். அந்த படத்தில் பிரபுதேவா கதாநாயகன், பாண்டியராஜன் நடிச்சிருப்பார். பாண்டியராஜன் டைரக்டர். அந்த படம் சூப்பர் ஹிட். டபுள்ஸ்னால் பாண்டியராஜன் அண்ட் பிரபுதேவான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் பசங்களை 2 பேரை கதாநாயகனை வச்சு படம் எடுக்கணும்னு நினச்சார், எடுத்தார். சரியாக போகலை. லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, அவருடைய மகன் பிரபு ஒரு வெற்றிகரமான சினிமா டைரக்டராக இருக்கார். அவர் வந்து ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனும் ஐஸ்வரி கணேஷ் அந்த படத்தை தயாரித்தார். இன்னொரு பையன் காமராஜ் ஸ்கூலில் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். அவர் கொரோனா டைமில் ஏதோ வீட்டில் சண்டையா இல்லாட்டி தனக்கு வசதியாக வீடு இல்லைன்னு நினச்சாரா தெரில, பாம்புர ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் போல் அவர் அங்கே தான் தங்கியிருந்தார். அது எனக்கு தெரியும். அதை கூட நான் பேசியிருந்தேன். வீட்டில் சண்டை போட்டு நீ வந்து ஹோட்டலில் தங்கிக்கிறீங்களா மனுஷனையா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாருன்னு வச்சுங்க. இல்லை என் பசங்க யாருன்னா ஒருத்தர் வந்து இங்கே வந்து படுத்துக்குவான், வீட்டில் இருந்தால் ஏன் நல்லா சாப்பாடு வாங்கி, வீட்டில் இருந்தால் எனக்கு சாப்பாடு வருது அப்படின்னு சொன்னார் ராஜன். நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் டிரைவர் தெரிவித்த தகவல் என்னென்னா, திடீர்னு சாயங்காலம் இப்போது கொஞ்ச நாளாக வீட்டில் தங்கியிருக்கார் பசங்களோட. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் ஆப்ரேஷன், இதய அறுவை சிகிச்சை நடந்துச்சு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து அது வந்து பேஸ் மேக்கர் வச்சாங்க. இதுக்கு பல லட்சம் செலவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், எல்லாரும் ஒரு கடன் தொல்லையால் வந்து செத்துக்கிட்டாருனாங்க. அது பொய். இதுவரையில் மற்றவர்களுக்கு கே. ராஜன் கொடுத்துருக்காரு. அந்த கொடுத்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாயை ஆட்டை போட்டாங்க. ஏன்னா படம் எடுத்தவன், ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுத்தவன் படம் தோத்துருச்சு, அவனால் பணம் திருப்பி முடியல. அது எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்லுவார். 20 கோடி ரூபாய் என் ரூபா தெருவில் கிடக்குது, இவனும் தரலை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எந்த முயற்சியும் எந்த சங்கமும் எடுக்கலைங்கிறதையும் வருத்தத்தோடு தெரிவித்தார். வீட்டிலேருந்து சாயங்காலம் காரை எடுன்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லி புறப்பட்டவர் திடீர்னு அடையாறு போகணுன்னு சொல்லியிருக்காரு. அடையாறு பாலத்தில் வரும்போது நிறுத்துப்பா, நான் கொஞ்சம் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, காரை நிறுத்திட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலே தடதடன்னு போய் அடையாறு பாலத்துலேருந்து குதிச்சிட்டார். உடனே அந்த டிரைவர் தெரியாமல் கையமையாமல் கத்தி, அப்போ தீயணைப்புத்துறை வந்து போட்டில் போய் 2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டாங்க பாடியை. பிரேத பரிசோதனை செஞ்சாச்சு. என் வீட்டில் போய் போலீஸு தொலைவுனாங்க, ஏதாவது லெட்ரு எழுதி இருக்காரான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு அப்டேட். ஓகே சார். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து கடன் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, இன்னும் சிலர் வந்து குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரெண்டுமே இல்லைங்க. கடன் பிரச்சனைன்னா கொடுத்த கடன் வசூலாகலைங்கிறது மனசில் இருக்குது.
அது ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவர்கள குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர் இண்டிவிஜுவலாக தான் எல்லாம் சம்பாதிச்சார். இவர் சினிமாவில் இருந்து சினிமாவில் அடிப்படை அறிவுகளெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். அவர் சொந்த சம்பாத்தியத்தில் தான் அவர் காமராஜ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மகாராணி தியேட்டருக்கு பக்கத்தில் போகிறோம். நான் கூட அவரோட வீட்டுக்கு கூட போயிருக்கேன். அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமயத்தில் அங்கே ஒரு சங்கம் கூட, அதுக்கான சங்கம் இருக்குது. அவர் எப்படி முதலியார்னு தெரியும்னா, நான் இயக்குனர் தயாரிப்பாளர் வி.சி. குங்கநாதன் படங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் ராஜனுக்கும் வாய்ப்பு கொடுப்பார், ராஜன் நடிப்பார். அப்புறம் ராஜன் ஷூட்டிங் வந்த உடனே, என்ன முதலியார் நல்லா இருக்கிறா அப்படின்ட்டு வி.சி. குங்கநாதனை பார்க்குறாரு. ஆமாம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ தான் எனக்கு தெரியும் அவர் முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்து ஃபங்க்ஷனில் பேசும்போது கூட இந்த மாதிரி ஜனநாயகம் படம் வெளியாகலை, இதுக்கு அரசியல் சரி தான் காரணம், மத்திய அரசு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதாவது ஜனநாயகம் படம் வெளிவருவதற்கு ஆதரவாக பேசினார். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து விஜயை கண்ணா பின்னான்னு கிழிப்பார். விஜய் மட்டும் இல்லை, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் எல்லாரையும் கிழிப்பாங்க. ஏன்னா இப்போ மலையாளத்துலேயும் சரி தெலுங்குலேயும் சரி எடுத்த உடனே எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக சம்பளம் கொடுக்குறது இல்லை. ஒரு பாதி சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதுவும் படம் வெற்றி பெற்ற அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. தெலுங்குலேயும் இருக்குது, மலையாளத்துலையும் இருக்குது. அந்த சிஸ்டம் தமிழ்நாட்டிலையும் வரணும்னு போராடிக்கிட்டு இருந்த மிகப்பெரிய போராளி ராஜன். இது தமிழ் சினிமாவில் பெரிய இழப்பு. இப்போ சமீபத்தில் அவர் வந்து ஆரம்பத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தார், நிறைய பொறுப்புகளில் இருந்தார். அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் இருக்கிற பொறுப்பு வந்து சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர். இந்த எலெக்ஷன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு. அப்போ என்ன சொன்னார், எப்போ நான் வயசாகி போச்சு, இந்த ஒரு முறை என்னை இருக்க விடுங்கன்னாங்க. அந்த அடிப்படையில் ராஜன் தலைவர், செயலாளர் கலைப்புலி சேகரன் பல படங்களை தயாரித்தார். அவர் இயக்குன படங்களில் பல படங்களை நான் நடிச்சிருக்கேன். அவர் இப்போ தான் ஒரு வருஷம் முன்னால் இறந்து போனார். இப்போ விநியோகஸ்தர்கள் பெரும்பாலும் இல்லை, பேருக்கு தான் அந்த சங்கம் இருக்குது. ஆனாலும் ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் அந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசின பேச்சை பழைய பேர் பார்த்துருப்பாங்க. அவர் சினிமா உலக போராளி, சினிமா உலகுக்கு மிகப்பெரிய நஷ்டம். இந்த மாதிரி ஒரு துணிச்சல் மிக்க போராளியை நம்ம பார்க்க முடியாது. எனவே அவருடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இளைப்பாற என் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் ஃபைன் டைம்ஸ் மீடியா சேனல் சார்பிலும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்களை பற்றி வந்து கே. ராஜன் சார் வந்து நிறைய விஷயங்களில் வந்து விமர்சனம் வச்சுருக்காருன்னு. விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் கிட்டேருந்து ஏதாச்சும் மிரட்டலோ இல்லாச்சும் ஏதாச்சும் வார்த்தைகளோ அந்த மாதிரி வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்களா? விஜய் ரசிகர்கள் கிட்டேருந்து அப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் ரசிகர்கள் மெச்சூரிட்டி ரசிகர்கள். ஏன்னா இவர் சொல்லி விஜயுடைய புகழுக்கு பங்கு வர போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, அவர் விஜய் மட்டும் இல்லை, அஜித்து, தனுஷ் எல்லாரையுமே அவர் திட்டுவார் ஃபங்க்ஷனில். அதை ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிட்டு இருக்காரு. 2வது, இந்த மாதிரி சீப்பான விஷயங்களில் விஜய் சம்மந்தப்பட்டவங்களும் ஈடுபட மாட்டாங்க. கிளைமேக்ஸை பார்த்திங்கன்னா இப்போ அவர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு முதல்வர் தளபதி விஜய். அதனால் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. அது அல்ல, விஜயிடமிருந்தோ விஜய் ரசிகர்களிடமிருந்தோ எந்த மிரட்டலும் ராஜனுக்கு வரவில்லை. ஓகே சார், இப்போ வந்து விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குது சார்? தற்கொலை பற்றி அவங்க வீட்டில் விசாரித்தாங்க, ஒன்றும் தகவல் எதுவும் கிடைக்கல. அவங்க உறவினர்களும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதனால் விசாரணை என்ன, தற்கொலை செஞ்சுக்கிட்டார், எந்த காரணமும் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு விட்டார், அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? ஆனால் போலீஸார்கிட்ட கேட்டால் தொடர்ந்து விசாரணை நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.